ஐடிசி அவங்களோட ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் கான்சென்ட்ரேஷனை சிகரெட் பிசினஸ்ல இருந்து டைவர்ட் பண்ண ஃபோக்கஸ் பண்ற ஏரியா அப்படிங்கிறது அவங்களோட எஃப்எம்சிஜி பிசினஸ் தான். குறிப்பா பேக்கேஜ்டு ஃபுட் செக்மெண்ட்ல கடந்த டிகேட்லயே இந்தியாலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனியா இருந்தது ஐடிசி தான். 2010ல இருந்து 2020 வரைக்குமான அந்த 10 ஆண்டுகள்ல இந்த செக்மெண்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஐடிசிக்கு 13% வந்து இருந்தது. ஆனா கடந்த 3 ஆண்டுகளா இந்த செக்மெண்டோட வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது மந்தமான நிலையை வந்து எட்டியிருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இந்த கம்பெனியோட சிஏஜிஆர் வந்து 13%ல இருந்து 7.7% வந்து குறைஞ்சிருக்கு. குறிப்பா பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் சிப்ஸ் எல்லாம் இருக்கிற வெஸ்டர்ன் ஸ்நாக் செக்மெண்ட்ல இந்த கம்பெனியோட growth அப்படிங்கிறது ஸ்டாக்னன்ட் ஆயிருக்கு. ஒரு சில செக்மெண்ட்ஸ்ல வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேரே வந்து இழந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சிப்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த வெஸ்டர்ன் ஸ்நாக் செக்மெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2023ல ஐடிசியோட மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது 13% இருந்தது. இப்ப 2025ல அது 11% வந்து குறைஞ்சிருக்கு. சோ இதுக்கு கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ்ல மார்க்கெட் ஷேருக்கு போட்டி போடுறதை விட எங்களோட எஃப்எம்சிஜி போர்ட்போலியோவை வந்து டைவர்சிஃபை பண்றதுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரீமியம் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நிறைய வந்து லான்ச்சஸ் பண்றோம், அக்விசிஷன் பண்றோம். சோ இந்த செக்மெண்ட்ல வந்து நாங்க வந்து எங்களோட போர்ட்போலியோவை டைவர்சிஃபை பண்ண ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இவங்களோட லான்ச்சஸ் அண்ட் டைவர்சிபிகேஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்கட் செக்மெண்ட்ல ஐடிசி வந்து சன்ஃபிஸ்ட் டார்க் ஃபேண்டசியை லான்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. சோ அது வந்து ஒரு பெரிய சக்சஸா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் பிஸ்கட்ஸ்ல அவங்க பண்ண எந்த லான்ச்சுமே வந்து பெருசா சக்சஸ் ஆகல. இந்த கம்பெனியோட போட்டி கம்பெனிகளான பிரிட்டானியா, பெப்சிகோ அவங்களுக்குமே growth and market share pressures அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அவங்க வந்து அவங்களோட கோர் போர்ட்போலியோல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி புது லான்ச்சஸ் வந்து பண்றதுனால ஐடிசியோட மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது அந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் பலமாவே வந்து அடி வாங்கியிருக்கு. ஆல்ரெடி சிகரெட் பிசினஸ்ல வந்து எக்ஸைஸ் டியூட்டி கவர்மெண்ட் போட்டதுனால கடந்த ஒரு வாரத்திலேயே ஷேர் வந்து 15% கிட்ட கரெக்டா இருக்கு. சோ இப்போ அவங்க பெருசா பெட் பண்ணிட்டு இருக்கிற ஃபுட் செக்மெண்ட்லயும் வந்து அவங்களோட growth வந்து ஸ்டாக்னன்ட்டா இருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருக்கு. சோ இந்த ஷேர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஷேர்ல இந்த மாதிரியான பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பல்க் அமௌண்ட்டை போடுறதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லெவல்லையும் வந்து அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த ஷேர்ல முதலீடு பண்றதுல சரியான வழிமுறையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.